ஹலோ கைஸ், ஒரு புதுசான வீடியோவில் நம்ம சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். வேறு இப்போ இந்த சேனல் நம்ம என்ன பேசுனா ஆக்டிங்கு, அப்புறம் மெமிக்கிரி, நிறைய நிறைய பேசிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்னாச்சு வேறு ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணி என்னாச்சும் ஆக்ட் பண்ணணும்னா அதை கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை பக்கா வேறு வேலை பண்ணி கட்டுறேன். ஓகே, சரி, நம்ம டாபிக்லாம் போவோம். இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா அது ஒரு சாம் ஸ்டுடியோ. சரி guys, நம்ம டாப்பிக்கில் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்து நல்லா பேசிட்டு நல்லா ஜாலியாக நினச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. செல்ஃபி எடுத்துருக்காங்க அவங்க ஃபோனில், அவங்க செல்ஃபில். அப்புறம் எடுத்து முடிச்ச அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து சர்ச் பண்ணிட்டாங்க. ஏன் ஏதோ சர்ச் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ட்ரெஸ் ஷாப் எங்கே போய் சர்ச் பண்ணிடுறாங்க. அப்போ சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஃபோட்டோஷாப் காமிக்கிச்சு. அதுதான் சாம் ஸ்டுடியோ. அவங்க ஏன் ஃபோட்டோஷாப் தேடுறாங்கன்னா, அவங்க ஏன் ஃபோட்டோஷாப் தேடுறாங்கன்னா சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ எடுக்கணும் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு ஃபோட்டோ தேடிட்டு இருக்காங்க. பார்த்தியா அவங்க கண்டுபிடிச்சது சாம் ஸ்டுடியோ. வேறு லெவலான ஸ்டுடியோ. எப்படியும் அந்த சாம் ஸ்டுடியோ கண்டுபிடிச்சிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருக்கு. அந்த செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. ஏன்னாச்சு உள்ளே வச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா அது ரொம்ப செக்யூரான சாம் ஸ்டுடியோவில். ஓகேவா? அப்புறம் சாம் ஸ்டுடியோவில் உள்ள போவாங்க. சாம் ஸ்டுடியோ உள்ளே போயிட்டு அப்புறம் உட்காந்து அவங்க கேட்குறாங்க. சாம் வந்து கேட்குறாங்க. அவர் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன், என்னென்ன ஃபங்க்ஷன், காத்தல் ஃபங்க்ஷனா, என்ன ஃபங்க்ஷன், மேரேஜ் ஆளுவைங்க அந்த ஃபங்க்ஷன், எல்லேஜ்னா எந்த மாதிரி என்னாச்சு அவுட்டிங் பண்ணுவாங்க, இல்லை ட்ராவலிங் ஃபங்க்ஷனா எந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அதாவது நீங்கள் அரேஞ்ச் ரிசப்ஷனுக்கும் மேரேஜுக்கும் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ வீடியோ வந்து நம்ம குவாலிட்டி வேறு அளவில் இருக்கணும். 4K ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸு இப்போ மெசேஜ் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே அதே லைவ் பண்ணிட்டு இருக்கணும். அதை நான் ஐடி தரேன். நாங்கள் இங்கே லைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி வச்சு ஓகே ஐடி லைவ் பண்ணிட்டேங்க. வீடியோ செம்மையாக அது வருஷம் முடிச்சாலும் செம்மையாக இருந்துச்சு. வரலாம் அப்பா எப்படி அந்த ரிசப்ஷனுக்கு போயாச்சு, கல்யாணத்துக்கு போய் எல்லாமே வேறு லெவலாக ஃபோட்டோ எடுத்து வேறு லெவலாக பண்ணிச்சு. அந்த புது லெவல் கப்பல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நாங்கள் வேறு லெவலாக பண்ணி சூப்பராக பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பாய் சாம் ஸ்டுடியோ. தேங்க்யூ. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சாம் ஸ்டுடியோ. ஏன்னா ஒருத்தர் அவர் பேர் லாபு. அவர் வந்து சாம் ஸ்டுடியோ வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த 2 வருஷம் அந்த ஃபோட்டோ எடுத்தோம். திருப்பி கொடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்தால் ஒரு ஆளே காண வைக்கணும். அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து அது என்ன ஆச்சுன்னா மர்மம் ஆயிடுச்சு. லாஸ்ட் வரைக்கும் மர்மம் ஆச்சு. அது எது சொல்லிட்டு நாங்கள் கேட்போம். ஓகே, அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா 8 மணி இருக்கும். அந்த 8 மணிக்கு சாம் ஸ்டுடியோ ஒரு 2 அதாவது இப்போ சூடு விட்டாடா கவை திறந்து ரொம்ப அது இது இருக்காங்க தாங்க அப்படியே வர மாறி ஆகிட்டாங்க. அது உள்ள வந்து இருப்பாங்க. அப்புறம் 2 பேர் பேர் சொல்லலாம். சார், என்னோடய பேர் வந்து குமார். என்னோட பேர் வந்து ராஜா குமாரி சார். சரி, ஓகே, நாங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன ஃபோட்டோ எடுக்கணும், என்னென்ன மாதிரி இது பண்ணணும், என்னென்ன இது பண்ணணும், என்னாச்சும் பிரச்சனை. திடீர்னு இப்போ வந்து நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்களே, என்னாச்சு? ராகுல் பேச குமார் சார், இந்த மாதிரி தான் சார். ராஜகுமாரோட அப்பா அம்மா வந்து ஃபேமிலி எதுக்குள்ள சார் என் மேரேஜுக்கு. அதனால் நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தோம் சார். அதான் நாங்கள் ஓடி வந்திருந்தோம் கரெக்டாக. லெட்டர் கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாம்ப் சொல்லி பார்த்தா சார் கூட இருந்தானுங்க. ஏதாச்சும் கொஞ்சம் வைப்பாங்க சார். ஓகே, மேரேஜ் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கலாம், ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்டார் அப்போ சாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். என்ன காரணம்? இது 2 வருஷத்துக்கு நடந்தது முன்னாடி சார். அது ராகுல். ஆமாம், ராகுல் அவரும் ஸ்டுடியோவில் வந்து கேமரா ஃபோட்டோ எடுத்தார். பார்த்தா 2 வருஷம் அவர் ஆளே காணும். ஒரு மர்மமாக போயிட்டார். என்னாச்சு? ஓ, அவர் டைம் ட்ராவல் பண்ணிட்டார் சார். அதை வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் சார். அப்புறம் நேரில் வந்து இந்த மாதிரி ஆச்சு சமைச்சான் அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னார் என்கிட்ட. ஓ சார், ஆமாம் சார், உங்கள் கேமரா எங்கே சார் வாங்க சொல்லிட்டு அப்புறம் குமார் கேட்டார் சார். ஏன்னா இது வந்து நான் காலேஜில் எனக்கு செம்ம அந்த ஃபோட்டோ இதெல்லாம் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஃபோட்டோ எடுத்துறது
காலேஜ் வச்சுட்டு அந்த கேமரா பெருசாக இது சோனி கேமரா எங்கள் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு பேர். அப்புறம் ஃப்ரீ டைம்லலாம் ஃபோட்டோ எடுப்பேன். அப்புறம் அது வந்து ப்ரொஃபஷனல் ஆகிட்டேன். அப்போ இப்போ நான் ஃபுல்லாக சாம் ஸ்டுடியோ வச்சுட்டு பண்ணிட்டுருக்கேன். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். அப்புறம் அவர் ஒரு சின்ன ஒரு மர்மம் சொன்னார். அது என்ன வரும்னா நான் சொல்கிறேன். சோனி கேமரா தான் சாம் ஸ்டுடியோ கேமரா வந்து நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் கிளிக் அந்த ஃப்ளாஷ் அடிக்கிறீங்களோ அத்தனை வாட்டி நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுவீங்க. அது எப்படின்னா அதுவும் சொல்கிறேன் கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி அப்புறம் குமாரும் ராஜகுமாரின் ஃபோட்டோ நிற்கிறாங்க. நான் ஒரு 2-3 ஃப்ளாஷ் எடுத்தேன். அந்த 2-3 ஃப்ளாஷ் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷில் அவங்க வந்து பாசிட்டிவ் போயிட்டு ப்ரெசன்ட் இருக்காங்க. பாசிட்டிவ் போயிட்டு ஃப்யூச்சர் அவங்க ஒரு இத்தனை பாரிஸ் இங்கெல்லாம் போயிட்டு சுற்றி திருப்பியும் ப்ரெசண்ட்டுக்கே வந்துட்டாங்க. இது வந்து பாசிட்டிவ். ஏன்னா 3 ஃபோட்டோ எடுத்துல அதேமாதிரி 2வது ஊருக்கு அவங்க பிடிச்சேருந்து அவங்க மனசு கரெக்டாக எங்கே சுற்றோ கரெக்டாக போயிட்டு திருப்பி வந்துடும். செகண்டு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு பாஸ்ட் ஃப்யூச்சர் போயிட்டு அவங்க திருப்பி வந்து எந்த இடத்துக்கு எங்கள் மனம் பாயிண்ட் வந்துடும். அவ்வளோ போகிறேன். தேர்ட் வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இது அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எங்கேயாச்சும் வெளியே போகணும் இல்லைனா திருப்பி வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். அந்த லைஃப்க்கு வந்துடும். ஓ செம்மையாக வேறு சார். அப்புறம் அதே மாதிரி வேறு லெவலில் போச்சு சாம் ஸ்டுடியோ. தேங்க்யூ. கதையிலேருந்து அப்படி என்ன புரிஞ்சுச்சுன்னா அந்த லைஃப்பில் வந்து எப்போ வேணால் என்ன நடக்கலாம். அது நல்லதாக இருக்கலாம், இல்லை கெட்டதாக இருக்கலாம். ஒரு சீன் வந்து நம்ம லைஃப்பையோ சேஞ்ச் பண்ண மாதிரி கூட இருக்கலாம். அதனால் நம்ம ஒவ்வொரு செகண்டும் வளருவோம். எனக்கு நன்றி. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். see you next video. தாய் பாண்டியன் ஆக்டிங் சேனலுக்கு. பாய்.